சமையலுக்கு தேவையான முக்கியமான எண்ணெய்களை வச்சே மாசமான பல லட்சம் சம்பாதிக்கலாம்னா நம்புவீங்களா? கலர் பாக்கெட்ல கலர் பாட்டில்ல இப்பெல்லாம் ரீஃபைண்டு நான் ரீஃபைண்டுன்னு ஏகப்பட்ட எண்ணெய்கள் வந்துருச்சு. ஆனா இதே போன தலைமுறை கிட்ட கேட்டோம்னா செக்குல ஆட்டி டின்னுல வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பயே செக்குல யாரும் என்ன வாங்குறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா செக்குல விலை அதிகம். எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு கடலை எண்ணெய் 1 லிட்டர் 150 ரூபாய்க்கு பாட்டில்ல வாங்குறோம். அதே 1 லிட்டர் கடலை எண்ணெய்க்கு 3.5 கிலோ கடலை வேணும். 1 கிலோ கடலை 100 ரூபாய். அப்போ 1 லிட்டர் கடலை எண்ணெய் தயாரிக்கணும்னா மினிமம் 350 இருந்து 400 ரூபாய் மட்டும் தேவைப்படும். அப்போ எப்படி 1 லிட்டர் கடலை எண்ணெயை 150 ரூபாய்க்கு தராங்க? ஏன்னா அதுல எல்லாமே கலப்படம் உண்டு. இந்த ஒரு கலப்பட உலகத்துல நீங்க சுத்தமான செக்கு எண்ணெயை மக்களுக்கு கொடுத்து நீங்களும் அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் உங்க மேகலா கண்ணன். இன்னைக்கு நம்ம இந்த சமையல் எண்ணெய் வியாபாரம் எப்படி பண்றது, எவ்வளவு முதலீடு தேவைப்படும், இந்த ஒரு வியாபாரத்துல எவ்வளவு லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற முழு விவரத்தை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நாட்டுல எடிபிள் ஆயில் பிசினஸோட மார்க்கெட் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி. அதாவது ரீஃபைண்ட் ஆயிலோடது. நம்ம ஏதோ ஒரு கம்பெனி இந்த அளவுக்கு வளர விட்டுருக்கோமே, இது சுத்தமான தயாரிப்புல நீங்க ஏன் ஆரம்பிக்க கூடாது? இந்த எடிபிள் ஆயில் பிசினஸ்ல இவ்வளவு லாபம் இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சீப்பா கிடைக்கிற ரீஃபைண்ட் ஆயில்ல ஏகப்பட்ட ஹெல்த் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதுக்காகவே சில பேரு ஒரு ஆயில் ரெவல்யூஷனை கொண்டு வரணும், பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இந்த பிசினஸ் வந்து ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்ப இருக்கிற டெக்னாலஜியை நல்லா யூஸ் பண்ணி அந்த எண்ணெயை செக்ல ஆட்டுற ப்ராசஸை இன்னும் எவ்வளவு இன்னோவேட்டிவா கொண்டு வரலாம் அப்படின்னு பயங்கரமா யங்ஸ்டர்ஸ் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம். பொதுவா சிட்டில இருக்கிறவங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா மாட்டை வச்சு செக்க ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கடுசா இருக்குங்க. அதனால மெஷின்ஸ் வாங்கி அதுல கோல்ட் பிரஸ் வுட் பிரஸ் அப்படிங்கிற முறையில எண்ணெயை தயாரிக்கிறாங்க. அண்ட் சிட்டில ஹெக்டிக் ஷெட்யூல் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இந்த மாதிரியான ஆர்கானிக் முறையில தயாரிக்கிற பொருட்களுக்கு அவங்களுக்கு அட்ராக்ஷன் ஜாஸ்தி. மோரோவர் நீங்க இந்த பிசினஸ் எங்க ஆரம்பிச்சாலும் குறைவான முதலீட்டுல நல்ல லாபம் பார்க்கலாம். இப்போ எண்ணெய் தயாரிக்கிறதுல சில மெத்தட்ஸ் இருக்கு. மெயினா மில்லுல தயாரிக்கிறது. மில்லுல மரத்தாலான உரலையும் உலக்கையும் வச்சு தேங்காய், கடலை, எள்ளு இது எல்லாத்துல இருந்தும் எண்ணெயை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஹீட்டும் கொடுக்கறது இல்ல, கலப்படம் இல்ல. இந்த மெத்தட்ல அவங்க எண்ணெயை கொதிக்க வைக்க போறது கிடையாது. சோ இப்படிதான் மில்லுல வந்து எண்ணெய் தயாரிப்பாகுது. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா எக்ஸ்பெல்லர் மூலியமா எண்ணெயை தயாரிக்கிறது. அதாவது அயர்னால செஞ்ச 2 ரோலர்ஸ் இருக்கும். அதை ஹீட் பண்ணுவாங்க. அதுல எண்ணெய்க்கு தேவையான மூலப்பொருட்கள், அதாவது ரா மெட்டீரியல்ஸ் ஆன தேங்காய், கடலை இதை எல்லாத்தையும் போடுவாங்க. போடுறப்போ அந்த மெஷின் அதை அரைச்சு அந்த ஹீட்டால எண்ணெயை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிரும். இதுதான் வந்து எக்ஸ்பெல்லர் மெத்தட். மூணாவதா பாத்தீங்கன்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்னு ஒன்னு இருக்கு. இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ல தான் வந்து கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கலப்படம். இந்த மினரல் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா எண்ணெய்களும் இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் மூலமா தான் வந்து தயாரிக்கப்படுது. அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸை ஊற வச்சு வேக வச்சு அப்புறம் அதை மஷின்ல செலுத்தி கன்வேயர் பெல்ட் மூலமா அனுப்பி அதுல இருந்து ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இதை வந்து அதிகமா யாரும் வீடியோல போட மாட்டாங்க. ஏன்னா சிலது முறையா இருக்காது. அந்த வீடியோல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி தோணும்னா, என்னடா இந்த எண்ணெயில எந்த ஒரு ஊட்டச்சத்துமே இருக்காது போலயே, எல்லாத்தையும் உருவிட்டாங்க, அப்புறம் இதுல என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளிசிட்டா வந்து எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து சோஷியல் மீடியால இல்ல எந்த பக்கமும் வீடியோ வந்து உங்களால பார்க்க முடியாது. அதுதான் இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். இதுல பாத்தீங்கன்னா RBD அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஒன்று மட்டும் நடக்கும். வந்து ரீஃபைனிங், பீனா ப்ளீச்சிங், டீனா வந்து டியோட்ரைசேஷன். சோ இப்போ இந்த ரீஃபைனிங் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியா இருக்கிற எண்ணெயை அப்படியே தின் ஆக்கிடுறது, அப்படியே தண்ணி மாதிரி ஆக்கிடுவாங்க நல்லா திக்கா இருக்கிற எண்ணெய். அதுக்கு பேர் தான் வந்து ரீஃபைனிங். அடுத்தது ப்ளீச்சிங்னா என்னன்னா எண்ணெயோட நேச்சுரல் கலரை வந்து ரிமூவ் பண்ணிடுறது. ஏன் இப்படி பண்றாங்க? ஒருவேளை எண்ணெய் சிகப்பாவோ இல்ல டார்க் பிரவுன் கலர்லயோ இருந்தது அப்படின்னா ஏன் இந்த எண்ணெய் இந்த கலர்ல இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்போம் இல்லைங்களா மக்கள். அதனால அந்த கேள்வி எல்லாம் வேண்டாங்கிறதுக்காகவே வந்து அந்த எண்ணெயில வந்து கலர் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ப்ளீச்சிங். அடுத்ததான் வந்து டியோட்ரைசேஷன். டியோட்ரைசேஷன் அப்படின்னா எண்ணெயோட வாசத்தை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுறது. அதுக்கு பேர் தான் டியோட்ரைசேஷன். இது எல்லாமே இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற முறையில எண்ணெயை தயாரிக்கிறாங்க இல்லையா, அதுல எண்ணெய் இந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி தான் வந்து தயாராகுது. ஏகப்பட்ட ப்ராசஸ்க்கு அப்புறம் அந்த எண்ணெயில இருக்கக்கூடிய சத்து எல்லாமே போன மேல அதை தான் வந்து பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க. நம்மளும் ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு அதையத்தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கலப்படங்கிறது எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா நம்ம முடிஞ்ச அளவு எப்படி அதை அவாய்ட் பண்ணி கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல தான்
நம்மளோட கன்னிங்னஸ் இருக்கு. இது இத்தனையும் நான் சொன்ன மாதிரி ஒரு எடிபிள் ஆயில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதுங்க. அதுக்கு மேல உங்க சக்தியை பொறுத்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்ட், சேலரி, நீங்க ஒரு ஃபேக்டரி மாதிரி வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துக்கான செலவு, அதுக்கப்புறம் அட்வான்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்னு ஏகப்பட்டது இருக்கும். ஸோ மினிமம் 2 லட்சம் ரூபாய் கையில் இருக்கு அப்படின்னா சின்னதாக ஒரு மிஷின் வாங்கி நீங்க வீட்டில் ஆரம்பிக்கிறீங்களோ, இல்லை ஃபேக்டரி மாதிரி போடுறீங்களோ, இல்லை ஒரு 4-5 ஆளுங்களை வச்சு வேலைக்கு வைக்கிறீங்களோ, இல்லை மினி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி ஸ்டார்ட் பண்றீங்களோ, அது எல்லாமே உங்க சக்தியை பொறுத்து. ஸோ இப்போ லொகேஷன் எப்படி சூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு உண்மை என்னன்னா, இந்த ஒரு எண்ணெயை எல்லாருனாலையும் வாங்க முடியாதுங்க. ஒரு 10 குடும்பம் இருக்கிற இடத்துல 4லிருந்து 5 குடும்பம் மட்டும்தான் இந்த எண்ணெயை வாங்குவாங்க. ஏன்னா செக்கில் ஆட்டுற எண்ணெய் சொன்ன மாதிரி காஸ்ட்லி. ஏன்னா அதுக்கு நம்ம தயாரிக்கிறவங்க முதல் கொண்டு விற்கிறதுக்கு முதல் கொண்டு எல்லாமே காஸ்ட்லியா இருக்கிறதுனால நீங்க குடும்பத்துல எந்தெந்த குடும்பம் இதை வாங்கக்கூடிய சக்தி உள்ள குடும்பமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க லொகேஷன்ல சூஸ் பண்ணுவீங்க. உங்க பிசினஸ் டார்கெட் இந்த மாதிரி யார் வாங்குவாங்களோ அவங்க மூலியமா தான் நீங்க மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ ஒரு குடும்பம் வாங்குது, அவங்க வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா 20லிருந்து 25 லிட்டர் அவங்களுக்கு கண்டிப்பா எப்பவுமே தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபேமிலிஸை வச்சு தான் உங்க பிசினஸ் நீங்க நடத்த போறீங்க. எப்படின்னா ட்ரஸ்ட் கெயின் பண்ணி மற்ற வீடுகளில் எண்ணெயை வாங்க சொல்லி நீங்க உங்க குவாலிட்டி ப்ராடக்ட்டை வாங்க வைக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலி வாங்குறாங்க, மற்ற ஃபேமிலிக்கு அவங்க அதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. எப்பா இதெல்லாம் சாப்பிட்டு எங்க வீட்டில் ஆரோக்கியமா இருக்கும், எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு 4 பேர்த்துக்கிட்ட போய் சொல்லணும். இந்த மாதிரி தான் உங்களோட பிசினஸ் வளரும். ஸோ போக போக தான் நீங்க ஆரம்பத்தில் ஒரு 10 குடும்பத்தில் 4 குடும்பம் வாங்குது அப்படின்னா கூட போக போக அந்த 4 குடும்பம் 8 குடும்பத்தை வாங்க வைக்கிற மாதிரியான குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா எண்ணெய் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் மோரோவர் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதை அஃபோர்ட் பண்ணி நம்ம அதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை நீங்க தான் உருவாக்கணும் உங்களோட ப்ராடக்ட் மூலியமா. எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் லைசன்ஸ், அதுக்கப்புறம் தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த எடிபிள் ஆயில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன லைசன்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி லைசன்ஸ் தேவைப்படும் முதல்ல. அதுக்கப்புறம் உங்களோட கார்பரேஷன்ல இருந்து ட்ரேட் லைசன்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இது ஃபுட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் அப்படிங்கிறதுனால FSSAI லைசன்ஸ் கம்பல்சரி. நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் GST கம்பல்சரி. ஸோ இதெல்லாமே நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே முக்காவாசி பிரச்சனை சார்ட்டட். ஸோ முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த எடிபிள் ஆயில் பிசினஸ்ல எவ்வளவு லாபம் பார்க்கலாம்? 20லிருந்து 30% நல்ல லாபம் பார்க்கலாங்க. நல்ல டர்ன் ஓவர் இருக்கு. லாபம் உங்க குவாலிட்டியை பொறுத்து நீங்க பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். போக போக எந்த ஒரு பிசினஸுமே ஸ்டார்டிங்ல படுத்து தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க ஒரு ப்ராசஸ்ல இறங்கிட்டீங்க, கன்சிஸ்டன்டா அதை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா உங்க பிசினஸ் அடுத்தடுத்து கிராஃப் வளர நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க குவாலிட்டி, நீங்க சூஸ் பண்ற லொகேஷன், நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன், லீகலா எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பிசினஸ் அருமையான ஐடியா. இந்த மாதிரி சில பிசினஸ் ஐடியாக்களுக்காகட்டும், இல்ல உங்களுக்கு ஐடியா இருக்கு ஆனா அதுக்கான விவரம் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்ககிட்ட சேர்க்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கான டீடைல்ஸை இந்த எடிபிள் ஆயில் பிசினஸ்க்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவு இந்த சில டிப்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு முக்கியமான பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மேகலா கண்ணன். நன்றி, வணக்கம்.